Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடனை தாமதமாக கட்டியதால் 7 வீடுகளுக்கு மின் இணைப்பை துண்டித்து சீல் வைத்து அராஜகம் செய்த தனியார் நிதி நிறுவனம் மீது வெற்று விளம்பர மாடல் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. கரைப்புதூர் எம்ஏ நகரில் வசிக்கும் கீதா கோவை சோழமண்டலம் நிதி நிறுவனத்தில் தனது வீட்டை அடமானம் வைத்து 43 லட்சம் ரூபாய் கடன் பெற்று கூடுதலாக 6 வீடுகளை கட்டி மாத தவணையை முறையாக செலுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கணவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் கட்டத் தவறிய 4 மாத தவணையை 1 வாரத்திற்கு முன் செலுத்தியுள்ளார். ஆனாலும் அந்த நிதி நிறுவனம் கீதாவின் 7 வீடுகளையும் ஜப்தி செய்து 7 வீட்டையும் பூட்டி மின்சாரத்தை துண்டித்துள்ளது. இதனால் குடியிருப்பு வாசிகள் இரவு தங்க இடமின்றி குழந்தைகளோடு தவித்தனர். மனமுடைந்த கீதா தற்கொலைக்கு முயன்றார். அராஜகமாக கடன் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் வீராப்பாக அறிவித்த உதயநிதி இந்த சம்பவத்திற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளனர். எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க. எங்கள் வீடு எனக்கு வேணும். நான் கட்டலைன்னா தப்பு. நான் கட்டி இருக்கேன், எல்லாமே முடிச்சுட்டு இப்போ எதுக்கு இந்தமாரி பண்ணாங்க? நான் சொல்லிட்டு வந்து மறுநாளே இந்தமாரி வீட்டில் அராஜகம் பண்ணிட்டாங்க. கேட்டால் கோர்ட்டு 1 மாதம் லீவு, நீ என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் ஒரு பொம்பளை, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நேற்று நைட்டு நாங்கள் வீட்டில் ரோட்டில் படுத்துருந்தோம். நான் வீடு கட்டு நான் ரோட்லேயே உட்காரணும். எனக்கு சார் ஒரு நல்ல நீதி சொல்லணும், இல்லை நான் சாருக்கிட்டே வந்துடுவேன். எங்கள் உசுறு எங்ககிட்ட இல்லை. தமிழகத்தில் மின் உற்பத்தி நிலையங்களில் உள்நாட்டு நிலக்கரிக்கு பதிலாக இறக்குமதி நிலக்கரி பயன்படுத்தும் அனுமதியை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ரத்து செய்துள்ளது. உள்நாட்டு நிலக்கரியை மாற்றும் அனுமதி சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறுவதாகவும் மாசுபாட்டை அதிகரிக்கும் வகையில் உள்ளதை தேசிய பசுமை தீர்ப்பாயம் கண்டறிந்தது. மேலும் இத்தகைய பயன்பாடு காற்று நீர் மாசுபாட்டினை ஏற்படுத்தும் என்றும் சாம்பல் மேலாண்மை பிரச்சினைகளை உருவாக்கும் என்பதை சுட்டிக்காட்டி முறையான ஆய்வுகளின்றி அனுமதி வழங்க முடியாது என தீர்ப்பாயம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதனால் நிலக்கரியை உற்பத்தி நிலையங்களுக்கு உடனடியாக எடுத்துச் செல்வதில் காலதாமதம் ஏற்பட்டு மின் உற்பத்தி பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மைக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு மேலும் ஒரு கடுமையான சாட்சியாக மாறியுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் 149 கோடி ரூபாய் பட்ஜெட் பற்றாக்குறையால் விரிவுரையாளர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. நிர்வாகத் திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு நிதி மேலாண்மை மேற்கொள்ள முடியாமல் உயர்கல்வித்துறையிலும் பற்றாக்குறை ஏற்படுத்தி தொலைதூர விரிவுரையாளர்களின் எண்ணிக்கை 115 இருந்து 75ஆகவும் மணி நேர அடிப்படையில் பணியாற்றும் விரிவுரையாளர்கள் 46 இருந்து 30ஆகவும் குறைத்துள்ளது. மேலும் மாணவர் நலத்திட்டங்கள், விளையாட்டு மற்றும் உடற்கல்விக்கு 30%, கட்டிட பராமரிப்புக்கு 40%, உபகரணங்களுக்கு 20% செலவுகள் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளன. இதற்கு சிண்டிகேட் மற்றும் செனட் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் மின்னஞ்சல் வாயிலாக கருத்துகள் பெறப்பட்டு விவாதமின்றி பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டது. அரசு மானியம் கோரும் விவகாரத்தில் நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். இந்த முடிவுகள் மாணவர்களின் நலனையும் பல்கலைக்கழகத்தின் செயல்பாட்டையும் பாதிக்கும் என உறுப்பினர்கள் கவலை தெரிவித்தனர். ஒரு பல்கலைக்கழகத்தின் நிலையே இப்படி என்றால் மற்ற பல்கலைக்கழகங்களின் நிலையை நினைத்தால் ஸ்டாலின் மாடல் ஆட்சி அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் உயர்கல்வித்துறை என்ற ஒன்று காணாமல் போய்விடும் என பெற்றோர்களும் மாணவர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர். Taste the Daily.